இது வந்து 5 இயர்ஸ் முன்னாடி எங்களோட கனவு இது. நானும் ஒய்ஃப் தான் ரெசிபிலாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மால் வரையாது பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதில் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். சிறுதானிய டிஃபன்ஸ் வந்து கருப்பு கவுனி இட்லி, வறுகுல பொங்கல், திணையில வந்து பொங்கல், கிச்சடி, ரவ்வையில் வந்து உப்மா மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். தோசை வந்து முடுக்கத்தான், கருடன் சம்பால வந்து ஊத்தாப்போம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒர்க்கிங் வேர்ல்ட வந்து நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாக சிறுதானியத்தில் எல்லாம் சாப்பிட கேட்குறாங்க. அதனால நாங்கள் வந்து ப்ரோட்டீன் மிக்ஸு, கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, அதிலவே டைட் மிக்ஸ் இருக்குது, 27 ஐட்டம்ஸ் சிறுதானியம் எல்லாம் போட்டு சத்து மாவு பண்ணிகிட்ருக்கோம். பொருளோட குவாலிட்டி எந்த பிராண்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்க்கணுங்க. கம்பெனியினுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து கம்பெனி சப்போர்ட் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. பிராண்டு நல்லா இருந்து மக்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா போதுங்க. அந்த டிவி விளம்பரமே எதுவும் தேவையில்லைங்க. 4 கடையில் வந்து நம்ம பொருள் வேணான்றாங்க அப்படின்னா நம்ம விட்டுறக்கூடாது. போப்பா இவர் வேணான்றாரு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. திரும்பி ஒரு 40 வாட்டி போய் நிற்கணும். வந்து நின்றுட்டு கேட்டுட்ருக்காரு ஆர்டரு, அப்போ வந்து இருக்குது அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வாங்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் நண்பலா. நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானிய வகைகளை க்ரீன் வில்லேஜ் அப்படிங்கிற பிராண்டில் வந்துட்டு டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் டெஸ்டிமோனியில் 2 பேர்த்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி அது மூலியமாக ஃபுட்டாக சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு கடைகள் எல்லாத்துக்குமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்க நினச்ச எல்லா கேள்வியுமே நான் இவங்ககிட்ட கேட்டிருக்கேன். இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா விஷயமே இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் சார். என் பேர் வந்து கோபிநாத். என்னோட பேர் வந்து லாவண்யா. இவங்க என்னோட குழந்தை சஞ்சனா ஸ்ரீ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் வந்து பிபிஓவில் வந்து ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து டிஎம்பி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இந்த மாதிரி சிறுதானியத்தில் டிஃபன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 5 இயர்ஸ் முன்னாடி எங்களோட கனவு இது. நானும் ஒய்ஃப் தான் ரெசிபிலாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மால் வரையாது பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதில் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். 2 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் வந்து நாராயணசாமி சார் அவர்கிட்ட போய் ரீச் பண்ணும்போது அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த டிஃபன் கடை. அவர்கிட்ட அரிசி வாங்கிட்டு அதில் டிஃபன் பண்ண ஆரம்பித்தோம். சிறுதானியத்திலும் பாரம்பரியத்திலையும் பண்ண ஆரம்பித்தோம். அவர் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இல்லை. உண்மை அதுதான். சண்டே பேசிக்ஸில் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 4 மந்த்ஸாக இது பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் வந்து நிறைய இது விரும்புறதுனால டெய்லி பேசிக்ஸில் வந்து உழவர் சந்தையில் டெய்லி பேசிக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானிய டிஃபன்ஸ் வந்து கருப்பு கவுனி இட்லி, வறுகுல பொங்கல், திணையில வந்து பொங்கல், கிச்சடி, ரவ்வையில் வந்து உப்மா மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். தோசை வந்து முடுக்கத்தான், கருடன் சம்பால வந்து ஊத்தாப்போம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானியத்தில் வந்து லட்டுங்க, கருப்புளுந்து லட்டு, நவதானிய லட்டு, திணை லட்டு, சத்து மாவு பண்ணிகிட்ருக்கோம். ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கஞ்சி மாவு சம்திங் இந்த மாதிரி எங்களோட பிராண்ட்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வாங்குறது எல்லாமே நாராயணசாமி சார் கிட்ட இருந்தால் பண்ணிட்டுருக்கோம். யார் எந்த அரிசியில் லட்டுஸ் கேட்குறாங்களோ அது வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுத்துட்ருக்கோம். இந்த அரிசி வந்து நாங்கள் பை பண்ணுறது வந்து க்ரீன் வில்லேஜோட பிராண்டு தான். மக்கள் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ஒர்க்கிங் வேர்ல்ட வந்து நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாக சிறுதானியத்தில் எல்லாம் சாப்பிட கேட்குறாங்க. அதனால நாங்கள் வந்து ப்ரோட்டீன் மிக்ஸு, கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, அதிலவே டைட் மிக்ஸ் இருக்குது, 27 ஐட்டம்ஸ் சிறுதானியம் எல்லாம் போட்டு சத்து மாவு பண்ணிகிட்ருக்கோம். 1 இயர் பேபிலேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அது இதே மாதிரி பூங்காரில் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் ரெடி டு ஈட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து எங்களோட கோல். இப்போதைக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் போக போக இதுலவே நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதே போல் இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனது நம்மளோட அங்காடினால தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போது இவங்களோட சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்க முடியாது. எங்களோட ஃப்யூச்சர் கோல் வந்து இதுலேயே வந்து இன்னும் மக்களுக்கு வந்து நல்ல உணவு எடுத்துமே கொடுக்கணுன்றது எங்களோட ஆசை. அதனால தான் ஆரம்பித்தோம். அது ஃப்யூச்சர் வந்து ஷாப் வச்சு இன்னும் பெரிய லெவலில் பண்ணணுன்றது எங்களோட கனவு. அந்த கனவுக்கு கூட துணையாக இருக்குது நாராயணசாமி. நிச்சயமாக எங்களோட ஃப்யூச்சர் கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். அதுவும் எங்களோட சப்போர்ட்டோட. சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் பாலாஜிங்க. நம்ம இங்கே வேலூர் துறப்பாடியில் இருக்கோம். ஓகே சார். நம்ம விஷ்ணு ஏஜென்சின்ட்டு ஒரு 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஏஜென்சினா டோட்டலாக லைனில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்? ஆமாம், எல்லாமேங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க சார்? சார் நாங்கள் வந்து மெயினாக வந்து க்ரீன் வில்லேஜ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சிறுதானியம், பாரம்பரிய அரிசி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வேலூர் ஃபுல்லாக சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ இந்த க்ரீன் வில்லேஜில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது சார்? இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம்னு பார்த்திங்கன்னா திணை, வரகு, சாமை, குதிரவாளி,
கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க. பாரம்பரிய அரிசின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, ரத்தசாலி, சூரக்குருவை எல்லா இதுவும் இருக்குது. சரி, இப்போ வந்து நீங்க இவ்வளோ வெரைட்டி சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ இதுக்கு வந்து சிறுதானியத்துக்கு வந்து இப்போ மார்க்கெட்ல ஒரு வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ரொம்பவுமே அண்டர் ரேட்டடான ப்ராடக்ட்ஸ். ஆமாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கடைகள்ல எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்களா, வாங்குறாங்களா மக்கள்? கேட்டு வாங்குறாங்க. இல்லைன்னா வந்து சண்டைக்கு வராங்க, இன்னும் ஸ்டாக் வரலன்ட்டு, ஏன் இன்னும் வந்து நீங்க ஸ்டாக் கொண்டு வரல அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்து பிராண்ட் அவங்களை அப்ரோச் பண்ணி கொடுத்தாங்களா சார், நீங்க போய்? இல்லைங்க, நானே வந்து ஒரு 3 years முன்னாடி அண்ணன்கிட்ட போய் பார்த்து பேசி நானே கேட்டு வாங்கினதுங்க. ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்துச்சா? என்னடா புதுசா ஆரம்பிக்கிற ரேட்டு கொஞ்சம் இல்ல, கேட்டு எங்க கொடுக்காத போயிடுறாரோன்ற ஒரு தயக்கம் தான் இருந்தது எனக்கு. ஓ, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமா. சோ அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம். இப்போ இருக்குதுங்க டிமாண்ட். இப்போ யூஸ்வலா வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா மக்களுக்கு? சொல்லுங்க. சிறுதானியம் வாங்கணும்னு ஆசையா இருக்கும், ஆனா ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ இது வந்து ரேட் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு சார் உங்களுக்கு? ரேட் வந்து ரீசனபிளா தாங்க இருக்கு, அதனால தான் வாங்கிட்டு இருக்காங்க. மற்ற பிராண்டை விட கம்பேர் பண்ணும்போது எங்களது கிரீன் வில்லேஜ் வந்து விலை குறைவா இருக்குன்றதுனால கடைக்காரும் வாங்கி அந்த ரேட்டு குறைவா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுல மார்ஜினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் சார்? இது வந்து 5%, 10% இந்த மாதிரி வருங்க. ப்ராடக்ட் பொறுத்து ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும். இப்போ மந்த்லி டர்ன் ஓவர் வந்து இந்த பிசினஸ் எவ்வளவு பண்றீங்க? வீக்லி 1 lakh, 1.15 அந்த மாதிரி போயிடும் வீக்லி. ஸோ மந்த்லிங்கிறப்போ லிட்டில் ஒரு 4 lakh கிட்ட 4 lakh பக்கம் வருங்க. ஓகே சார். இப்போ வந்துட்டு கிரீன் வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? அவர் தாங்க மெயின் எனக்கு. நாம் வந்து ஒரு 4-5 பிராண்டு பண்ணுறோம், பட்டு இந்த பிராண்டு மாதிரி எதுவும் இல்லைங்க எனக்கு சப்போர்ட். எந்த கம்பெனியும் கிடையாது. இப்போ வந்து சப்போர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஜஸ்ட் சப்ளையோட இல்லாமல் மார்க்கெட்டிங்கில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு? மார்க்கெட்டிங் அவர் ஃபோன்லேயும் ஆர்டர் வந்துடும், அவருக்கு ஆர்டர் வந்ததுன்னா அவர் எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாரு. ஓ, ஆள் வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லாக போட்டிருக்காரு. மார்க்கெட்டிங் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபோன்லேயும் வந்துடும் ஆர்டர். இப்போ இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிரி டைம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதாவது வருங்க 5 months முன்னாடி வாங்கி மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே, 5 மாதம் 1 மாதம் டைம் இருக்கு. 1 மாதம் இருக்கும்போதே நாங்களே பார்த்துட்டு எடுத்துட்டு வேற பேக்கிங் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இதில் எதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இதில் வந்து எல்லாமே தாங்க போயிட்டு இருக்குது. நம்ம திடீர்னு கருப்பு கவுனி தான் நிறைய போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா ரத்தசாலி இருக்கான்னு கேட்பாங்க, திடீர்னு இழுப்பம்பூ சம்பாரம் தான் கொடுங்கம்பாங்க. மக்களுடைய அங்கே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது கடைக்காரன் அவங்க எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இது கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு. மந்த்லி வந்து ஒரு 4 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்துச்சு ஆரம்பம்? எதுவுமே இல்லைங்க, ஸ்ட்ரகிள் கிடையாது. எனக்கு ஸ்டாக்கு சீக்கிரம் தான் கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன் அண்ணனை. ஓகே. ஏன்னா கடைக்காரங்க வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன மளிகை கடையில எல்லாம் பெருசாக போகாது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி தான் கேட்போம். இல்லைங்க, இப்போ எல்லா கடையிலுமே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடையிலேயே நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, வாங்குறாங்க. நான் வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெல்லாம் நான் வந்து போலைங்க, எனக்கு மெயினாக சின்ன கடைக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய கடை அதெல்லாம் வந்து அண்ணன் அவரே பார்த்துக்க சொல்லியிருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்கறதுனால ஸோ கமர்ஷியலாக எல்லா கடைகளுக்கும் போகிறீங்க. எல்லா கடைக்கும் போகிறோம். அதில் வந்து இதுவும் சப்ளை ஃபுல்லாக உங்கள்கிட்ட இதுதான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு இந்த பிராண்டை வந்து வேற யாராவது டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும் மற்ற ஊர்கள்னா எடுக்கலாமா? எடுத்து எப்படி பண்ண? தாராளமாக எடுக்கலாங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல ரீசனபிள் ப்ரைஸு, நல்ல மார்ஜின். கிரீன் வில்லேஜ் வந்து பெஸ்ட்டுங்க. ஓகே, ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. நம்மளது வந்து கெமிக்கலோ அந்த இதோ எதுவும் கிடையாதுங்க. இப்போ இதில் வந்து இந்த நிறைய பேர்த்துக்கு இதில் என்ன ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டில் என்ன சாப்பாடு செய்யணுங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது, என்ன சமைக்கணும்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எப்படி சமைக்கணும்? அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பெனி என்ன பண்ணலான்னா ஒரு 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் சாமையோ தினையோ வரகோ கருப்பு கவுனியோ மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் மாப்பிள சம்பா தோசை, ஒரு நாள் சூரக்குருவை, இந்த மாதிரி என்ன இருக்குதோ அது எங்கள் பசங்களுக்கு நாங்கள் பண்ணி நாங்களும் சாப்பிட்டு தான் இருக்கோம். ஓகே, டிஃபன்லேயே வந்து மாவில் கரைச்சிக்கலாம், மாவில் போட்டுக்கலாம். 3 டம்ளர் புழுங்கல் அரிசின்னு போது 1 டம்ளர் சிறுதானியமோ இல்லை பாரம்பரிய அரிசியோ எது இருக்கோ நம்ம அதை போட்டு பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்கில் இருக்கப்ப நீங்கள் லைன்லாம் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன், என்கிட்டயே கேட்பாங்க இதில் என்னப்பா பண்ணுறது, எங்கள் ஸ்ட்ரீட் கஸ்டமர்ஸே கேட்பாங்க இதில் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றும் வேணாமா, சமையல் செய்ய தெரியலையா, நீங்கள் தோசை புழுங்கல் அரிசி 3 டம்ளர் போட்டிங்கன்னா இது 1 டம்ளர் போட்டு பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு எந்த ப்ராடக்ட்ஸ்? எதுங்க? கிரீன் வில்லேஜ்லேயே வர ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? எல்லா ப்ராடக்ட்டும் பிடிச்சிருக்குண்ணா, எதாவது அப்போ இல்லைன்னு சொல்ல முடியும். ஓகே, மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. ஏதோ 2 ப்ராடக்ட் சொல்லுங்க. கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, 2 ப்ராடக்ட்னா அது லைனா வந்துட்டே இருக்கும், நிறைய வந்துட்டே ரெண்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. இப்போ வந்துட்டு லைன் சப்ளை எல்லாம் பண்றீங்க இல்லையா? ஸோ இந்த கிரெடிட் இஷ்யூ இந்த மாதிரிலாம் வரும். ஒரு மார்க்கெட்டிங் பண்றவரா
உங்களுடைய அந்த ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறாங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் எடுப்பாங்க, புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எடுப்பாங்க. அவங்கெல்லாம் எங்கே போய் மாட்டுவாங்கன்னா இந்த கடைகளில் போய் ஒரு 4 கடை பார்த்துட்டு வேணாம்னா 5வது கடைக்கு போக மாட்டாங்க, ஃபெட்டப் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒரு இது சொல்லலாம், அட்வைஸ் மாதிரி. இல்லை பண்ணலாங்க, அது மாதிரி கிரெடிட் கொடுத்து வாங்கலாம். அது ப்ராடக்ட்டு இப்போ நம்ம ஒரு 4-5 கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கோம், பிராண்டட் தான் பண்ணுறோம். பட் அதெல்லாம் வந்து லாக் ஆகுதுங்க. இது மாட்டாத யாரும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாதுங்க, கொடுக்கலாங்க. அதே மாதிரி இது கிரெடிட் இஷ்யூன்றது கிரீன் வில்லேஜில் எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஸ்டாக் கொடுத்தா சைன் பண்ணி கொடுக்குறாங்களா, பில் டு பில். இது இன்றைக்கி வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் எடுக்கும்போது 5000 அந்த 2000 கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அந்த 5000 கொடுத்துருவாங்க. அதனால் கிரெடிட்டு பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. ஓகே. ரெண்டாவது இந்த மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்கள் ஒரு ஐடியாவும் சொல்லுங்கள், எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது. புதுசாக எடுக்கிறாங்கன்னா லைனுக்கு போகிறவங்க என்னெல்லாம் பண்ணணுங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பொருளோட குவாலிட்டி, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்க்கணுங்க. கம்பெனியினுடைய சப்போர்ட்டு, இன்றைக்கி வந்து கம்பெனி சப்போர்ட் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாதுங்க. மெயின் அதுதான் காரணம். பிராண்டு நல்லா இருந்து மக்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா போதுங்க, இந்த டிவி விளம்பரமே எதுவும் தேவையில்லைங்க, தானாக வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. 4 கடையில் வந்து நம்ம பொருள் வேணான்றாங்க அப்படின்னா நம்ம விட்டுறக்கூடாது. போப்பா இவர் வேணான்றாரு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. திரும்பி ஒரு 40 வாட்டி போய் நிற்கணும். வந்து நின்றுட்டு கேட்டுட்ருக்காரு ஆர்டரு, அப்போ வந்து இருக்குது அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஓகே. இனிஷியலாக கொஞ்சம் வாங்கி ஆரம்பிப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் போட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகே. அதாவது மார்க்கெட்டிங்கோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து திரும்ப அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மெயினாக கடைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சூப்பர் சார். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் விஷயத்தில் தான் நிறையா பேர் வந்து லேக் ஆகிறது, பிஸ்னஸை விட்டு வெளியே வர்றது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் வந்து மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஓகே சார்.